எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மம்மாவும் அட்வான்ஸ்டு பர்த்தும். பாருங்களா, சில தினங்களுக்கு முன்னாடி மம்மாவும் சூட்சம வதனமும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்து ஒரு ஆத்மா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு என்ன தெரியும்னா 1969 போல் பிரம்மா அவ்யக்தமாயிட்டார். அதாவது 100 பாஸ் ஆகி ஃபரிஸ்தாவை ஏஞ்சலா சூட்சம வதனத்தில் இருந்தார். அதுக்கு முன்னாடியே இவங்க சரீரம் விட்டுட்டாங்க. அதாவது 100 பாஸ் ஆகிட்டாங்க. யார்? மம்மா. அவங்க ஒரு 2-3 மாதம் சூட்சம வதனத்தில் இருந்துட்டு அட்வான்ஸ் பர்த் எடுத்துட்டாங்க. கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க அட்வான்ஸ் பர்த் எடுத்து. அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கா, குழந்தைங்க இருக்கா, அவங்க அட்வான்ஸ் பர்த் எடுத்ததோடைய நோக்கம் என்ன, இதில் ட்ராமாவில் என்ன சிக்னிஃபிகன்ஸு, இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஏதோ நான் போய் நேரடியாக எல்லாரையும் பார்த்து பேசி கண்டுபிடிச்சி வந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே, இது நான் இங்கே இருக்கிற சீனியர் பிரதர்ஸ் சீனியர் சிஸ்டர்ஸ்க்கெலாம் அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, சீனியர் பிரதர்ஸ் சீனியர் சிஸ்டர் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ரிசர்ச் மாதிரி கேள்விகளெல்லாம் கேட்குறீங்க? அவங்கவுங்கள புருஷார்த்தம் பண்ணி பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வழியை பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் விட தேடி 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 போய் டைம் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி சில பதிலுக்கு வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அதனால் இந்த கேள்விக்கு நான் விடையெல்லாம் கேட்க போகல. ஓகேவா? சிலது கேட்பேன், சிலதுக்கு இந்த மாதிரி பதில் வருது எனக்கு. ஓகே, இப்போது நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். ஓகேவா? என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளில் அவங்க பிறந்திருக்கிறாங்க. ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க. ரொம்ப வசதி வாய்ப்பான குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம ஆளுங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த வீட்டில் பிறந்தாங்களா, அந்த வீட்டில் இருந்தாங்க, அது ஒரு ஹோம்ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆனால் இதுதான் இவங்க தான் அங்கே தான் பிறந்திருக்காங்கன்னு இனியும் கன்ஃபார்ம் பண்ணி யாரும் சொல்ல முடியல, யாருக்கும் தெரியாது. பரமாத்மா அதுக்கப்புறம் ஒரு வாணியில் சொல்லியிருக்காரு, இனிமேல் நான் இந்த மாதிரி சீக்ரெட்லாம் ரிவீலே பண்ண மாட்டேன். நீங்கள் அந்த சீக்ரெட் பின்னாடியே சுற்றினு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. அதனால் இனிமேல் ட்ராமாவில் இருக்கிற சீக்ரெட்டாகவே இருக்கும், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது அவங்க பூமியில் ஏதோ ஒரு உடக்கார வீட்டில் பிறந்திருக்கிறார்கள். அவ்வளோ வரை தான் தெரியும். அப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சா? ஏன்னா 50-55 வயசு தான் இருக்கணும் அந்த நேரத்துக்கு. கரெக்டாக? அப்போது அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கணும்ல. அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் எனக்கு விடை தெரியாது. சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இவங்க இந்த மாதிரி பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்காங்கன்னா, இந்த விநாசம் வரும்போது இவங்களுக்கு ஒரு சின்ன ரோல் இருக்குது இந்த ட்ராமாவில். அதை பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுறது தான் அவங்க இருக்காங்க. அதேமாதிரி சத்தியுக ஸ்தாபனைக்கும் சில ரோல் இருக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேள்வி ஞானம் தான். ஓகேவா? இதெல்லாம் வெரிஃபைடு நியூஸ் கிடையாது. நம்புகிறவங்க நம்பலாம், நம்பாதவங்க விட்டுடலாம். கரெக்டாக? இப்போது நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜட்மெண்ட் டே அன்னைக்கு பரமாத்மா எல்லாரையும் கொச்சு கூட்டம் மாதிரி கூட்டு போயிடுவார். 99.99% அப்போ பிரம்மாவையும் கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு? பிரம்மா சாந்தி தாமத்தில் 2-3 மாதம் இருப்பார். அதுக்கப்புறம் இங்கே ஸ்ரீகிருஷ்ணராக பிறப்பி எடுப்பார் எங்கள் பூமியில். அதுக்கப்புறம் வளர்ந்து அவர் ஸ்ரீகிருஷ்ணர் தான் லக்ஷ்மி நாராயண ஆவார். உங்களுக்கு தெரியும், கல்யாணம் ஆகிற அன்னைக்கு. இப்போ ஸ்ரீகிருஷ்ணருக்கும் ராதிக்கும் இந்த மம்மா தான் பிற்காலத்தில் ராதியாக பிறவி எடுக்கணும். இவங்க 2 பேருக்குள்ள 2 இல்லை 4 வயசு வித்தியாசம் இருக்காதான் வானிலை சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? மம்மா பிரம்மா பிறந்ததுக்கப்புறம் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்கணும். அப்படின்னா என்ன நடக்கும்? இப்போ ஜட்மெண்ட் டே அன்னைக்கே மம்மா சாந்தி தாமத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2-3 வருஷம் அவங்க சும்மாவே சாந்தி தாமத்தில் ஒளிப்பொலியாகவே இருக்கணும். அதுக்கப்புறம் பிறவி எடுக்கணும். இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் இந்த ஜட்மெண்ட் டே டைமில் இவங்க கூட போகாமல் இதே பூமியில் இருந்து நடிச்சுக்கிட்டே இருந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க சரீரம் விட்டு சாந்தி தாமத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிறப்பெடுத்தாங்கன்னு சொல்லி 2-3 மாதம் அங்கே இருந்துட்டு பிறப்பெடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்களுக்கு 2 பேருக்குள்ள 2-3 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ராதையாக இருப்பாங்க, பெருசாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதில் எது நடக்கும்னு எனக்கு தெரியாது. போத் ஆர் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? எது வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம டோட்டலாக இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆன்சரே தெரியாத கேள்விகளுக்கு மண்டை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் வேற ஒரு விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய பேர் இந்த டிரான்ஸில் போகிறேன், நான் இறைவன்கிட்ட 1-to-1 பேசுகிறேன், அதில் போகும்போது நான் அந்த காட்சியை பார்த்தேன், இந்த காட்சியை பார்த்தேன், வதன செய்திகள்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடிக்கடி மதுபனில் வந்துன்னு இருக்குது. இதில் ஆத்தென்டிகேஷன் எனக்கு இன்றைக்கும் டவுட் இருக்குது. இது எந்த அளவுக்கு ரைட்டாக சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்கு போய் சொல்கிறாங்க. பாருங்களேன், நீங்கள் நம்ப ஆரம்பிச்சு எல்லாம் நம்ப வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ பரமாத்மாவே வானிலை என்ன சொல்கிறாரு? நீங்கள் டிரான்ஸில் போகிறது ஆசைப்படாதீங்க, விருப்பப்படாதீங்க அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். 2வது, உங்களுக்கு மாயை தான் நிறைய டிரான்ஸில் வருது. ஸோ உங்கள் அனுபவங்கள் எல்லாம் மாயை கொடுக்கறதா தான் இருக்குமே தவிர நானாக சொல்கிறதா இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிரான்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது மன்மனாபவ
வாணி படிக்கிறது. ஞானம், யோகம். ஞானம், யோகம் இது 2 பண்ணுங்க, நீங்கள் பர்ஃபெக்டாக பாஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் வதன செய்திகள் நம்புறது நம்பாதது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஓகேவா? நான் வதன செய்திகள்னு போட்டால் படிக்கிறதே கிடையாது. எனக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகேவா? சிலது எப்பாவது அபூர்வமாக படிப்பேன். அது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் ஏற்றுப்பேன், இல்லாட்டே சிரிச்சுட்டு விட்டுருவேன் நான். இது என்னோட இது. சரியா? இப்போ எனக்கு இவ்வளோதான் தெரியும். என்ன தெரியும்? அவங்க அட்வான்ஸ் பர்த் எடுத்திருக்காங்கன்னு தெரியும், அவ்வளோதான். பாக்கி எல்லாம் கேள்வி ஞானம் தான். அந்த எல்லா கேள்வி ஞானத்துக்கும் எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது. வானியில் பரமாத்மாவை அதை ஜஸ்டிஃபையும் பண்ணலை. அதாவது எந்த வானியில் நான் படித்த 14 வருஷத்தில் மம்மா வந்து வினாச டைமில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க, இல்லை ஸ்தாபன டைமில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு எங்கேயும் சொன்னதா நான் படித்தது இல்லை. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன், ஆத்மாக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது உங்கள் சாய்ஸ், நம்புறது நம்பாததும். இப்போது பொதுவாக பாருங்களேன், ராஜயோகத்தை நிறைய கேள்வி நமக்கு உதயங்களாவது அதுக்கு விடை தேடி போகிறோம். இதில் ஒரு தப்பும் கிடையாது. கேள்விகள் தோன்றது தப்பு கிடையாது, அதுக்கு ஆன்சர் தேடுறதும் தப்பு கிடையாது. ஆனால் சில கேள்விக்கு பதிலே கிடையாது, ஆன்சரே கிடைக்காது. ஒரு டெட் எண்ட் மாதிரி அங்கங்கே போய் முட்டி திரும்பி வந்துடுவோம். ஆனால் அந்த ஆன்சர் கிடைச்சாதான் அதுக்கப்புறம் பரமாத்மா யோகாவே பண்ணுவேன், நினைவு பண்ணுவேன், அந்த மாதிரி இருந்துடாதீங்க. இது ஒரு சைடு. பரமாத்மா நினைவு பண்ணிட்டு இல்லை வாடி படிக்கிறது, இது சொல்கிற சிஸ்டம் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறது ஒரு சைடு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணணும், கிடைக்கலன்னா விட்டுணும். அது வரும்போது வரட்டும், வரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பேலன்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இல்லைன்னா அந்த எனக்கு மூத்த சகோதரர் அடிக்க சொல்லுது, தேவையில்லாத கேள்வி நிறைய கேட்குறீங்க, ஏன் அவங்க கேட்குறான்னு சொல்லிட்டு அந்த கேள்வி என்கிட்ட வரீங்க அப்படிலாம் கேட்டிருக்காரு. அன்பில் தான் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக சில கேள்விகள், நான் ரொம்ப டீப்பாக போகிறேன் தான் எல்லா கேள்விக்கும். ஆன்சர் கிடைச்சா சந்தோஷம், ஆன்சர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அடுத்த வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு நாளடைவில் ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அது அப்போ ஒரு கேள்வி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போடவும் செய்கிறோம். ஓகே, ஒரு தகவல். இந்த ஃபோட்டோ பாருங்களேன், இவங்க பேர் வந்து மல்லிகா அப்படின்னு. இவங்க ஒரு சரண்டர் சிஸ்டர், அண்ணா நகரில் இருந்தாங்க. இவங்க சமீபத்தில் சரீரம் விட்டுட்டாங்க. ஊட்டியிலேருந்து சரீரம் விட்டுட்டாங்க. ஒரு ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டாங்க. ரொம்ப வருஷமாக ஞானத்தில் இருக்கவங்க. எனக்கு எங்கள் முகப்பேரில் ஒரு சரண்டர் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இவங்களும் வந்து லௌகீக சிஸ்டர்ஸ் கூட. ஓகேவா? ஸோ இவங்களுக்கும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுங்களா, நான் வந்து 7 days கோர்ஸ் வந்து அண்ணா நகரில் தான் எடுத்தேன். அப்போ வாழ்க்கையில் ரொம்ப துக்ககரமான சம்பவம் நடந்தது. கடன் தொழில் எக்கச்சக்கமாக இருக்கிற டைமில் நான் போனேன். என் வீடு வந்து பாடியில் இருக்குது, இது அண்ணா நகரில் இருக்குது. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர். எனக்கிட்ட வந்து 5-6 கார் இருந்த டைம், எல்லா காரும் போனதுக்கப்புறம் நான் வந்து பஸ்லேயே ஒரு 10 வருஷம் ஆச்சு நான் போய். ஸோ அந்த டைம் நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து நடந்து போவேன். எங்கள் அண்ணா நகருக்கு இந்த 7 days கோர்ஸ் டைமுக்கு நடந்து தான் போனேன். திரும்பி நடந்து தான் வந்தேன். அதாவது எனக்கு அவ்வளோ வைராக்கியம். போனால் நடந்து தான் போவேன், இல்லாட்டி காரில் தான் போவேன். இந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தில் இருந்த காலம். இந்த 7 days கோர்ஸ் முடிச்சிச்சா, அதுக்கப்புறம் வாணி கிளாஸுக்கு போயிருந்தேன். காலங்காலத்தால் தான் கிளாஸு, அதுக்கு போயிருந்தேன். அதுவும் காலம்புரை இங்கேருந்து நடந்து போவேன். எனக்கு வந்து விரக்தின்னு உச்ச நிலை அப்போ. ஓகேவா? அப்படின்னா உயிர் வாழ்றதே வேஸ்ட்டு, தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணல, சரீரம் விட்டால் போதும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், நான் என்னோட முட்டாள்தனத்துக்கு தோணுன ஐடியா என்னென்னா, காலம்புரை டிஃபன் ஸ்கிப் பண்ணிட வேண்டியது, காலம்புரை நடந்தே வர வேண்டியது. இப்படி ரொம்ப உடம்பு டயர்டாகி சரீரம் விட்டுட்டா சந்தோஷன்ற மாதிரி நான் போயிட்டு இருந்த டைம். அப்படி நான் 2 நாள் 3 நாள் கிளாஸ் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் போகுனா என்னன்னே தெரியாத காலகட்டம். ஓகேவா? அப்போ அங்கே மைக்கில் சொல்கிறாங்க, இனிமேல் போகு தருவாங்க, எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாங்க. நான் பக்கத்தில் போகுனா என்னங்கன்னு கேட்டேன். பிரசாதம் கொடுப்பாங்கன்னா நான் கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வரும்போது கேட்டில் வந்து ஒரு சரண்டர் சிஸ்டர் உட்காந்துருக்காங்க. யாருன்னா இந்த மல்லிகா சிஸ்டர். அவங்க நான் அப்படி கடந்து போகிறத பார்த்துட்டு சொல்கிறாங்க, பிரதர் நில்லுங்க அப்படின்னாங்க. என்னம்மான்னு கேட்டேன். போகெல்லாம் சாப்பிட்டு போக வேண்டியது, என்ன அவசரமாக போகிறீங்கன்னு. நான் சொன்னேன், எனக்கு உங்கள் போகெல்லாம் வேணாம், எந்த சேர்த்து நீங்களே சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். ஓகேவா? நான் வந்து அவ்வளோ விரக்தியின் உச்சகட்டத்தில் இருந்தேன்னா, இவங்க நினச்சி என்னடா இவர் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு. அடுத்த நாள் கிளம்புற இந்த மாதிரி கிளாஸ்க்கு வந்தேன். திருப்பி போகும்போது 2-3 சகோதரரை வச்சு புஷ்டாங்க. என்ன கையும் கிளம்ப பிடிச்சி உட்கார வச்சு என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு, பாபா போகு வந்து அவங்க தபஸ் இருக்கான் சாப்பிட்றதுக்கு, நீங்கள் என்னடா வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னாங்க. அதெல்லாம் என் பிரச்சனை பெரிய லெவல் பிரச்சனைம்மா, உங்களுக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது, அதனால் இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் உடனே இவங்க இல்லை உட்காருங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் கிளாஸ் எடுக்கிற அது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற மூடில் நான் இல்லை, எனக்கு ஒன்றும் வேணாம், என்னை ஆளை விடுங்க அப்படின்னேன். அவங்க விடவே இல்லை. நான் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் ஜாலியம்மா, என்னம்மா பிரச்சனை, பாபான்ற பேரில் இங்கே வந்து சரண்டர் பண்ணி உட்காந்துட்டீங்க, 3 வேளை சாப்பாடு ஊசியில் கிடைக்குது, சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் தான் லட்சக்கணக்கான ப்ராப்ளத்தில் வச்சுன்னு இருக்கோம்,
மனைவி, குழந்தை, ஃப்யூச்சர்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு. சரி, அதுக்கும் போக்கு சாப்பிடாததுக்கு நான் சொன்னேன், என்னோட நிலைமை அப்படிங்க, நீங்கள் டிஸ்டர்ப்லாம் பண்ணாதீங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்னு. நான் வந்து பக்தியில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நைட் ஈவினிங் டின்னர் இருக்குல்ல, அது சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மீல் நான் சாப்பிட்றது வந்து சண்டே காலம்புற டிஃபன் தான். அப்படின்னா சனிக்கிழமை ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் நான் வந்து இறைவன் மேலே இருக்கிற அன்புல ஆரம்பிச்சது. ஓகேவா? பக்தியில் பண்ணது பல வருஷமாக பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு அஜெண்டாலாம் கிடையாது, இதுக்காக அது பண்ணுறேன் அதுக்காக அது பண்ணுறேன்லாம் கிடையாது. இப்போ வந்து சரீரம் விடுறதுக்காக நான் வந்து டிஃபனை பிரேக் பண்ண டைம். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, விடவே மாட்டாங்க, பிடிச்சி வச்சுக்கிறாங்க, கதை கதையாக பேசுகிறாங்க, நான் கேட்குறேன் முடியும் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் நீங்கள் டிஃபனை நிறுத்துறீங்க, மத்தியானம் லஞ்சு நிறுத்துங்க, நைட்டு டின்னரை நிறுத்துங்க, செத்து போடுவீங்கன்னு பயந்து தானே அதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னாங்க. நான் உங்கள்கிட்ட சண்டை போடுறதுலாம் வரலம்மா, எனக்கு அந்த எனர்ஜி இல்லைம்மா, அதனால் விட்ருங்கம்மான்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை பிரதர், நீங்கள் வந்து டிஃபன் சாப்பிடாதனால உங்கள் ஆத்மா ரொம்ப வீக்காக இருக்குது. ஆத்மா வீக்காக இருந்தால் நல்ல ஐடியாஸ் வராது. நல்ல ஐடியாஸ் வராத போது நீங்கள் வந்து கடனை விட்டு வெளியே வரமாட்டீங்க. நீங்கள் பண்ணுற எல்லா சிஸ்டமும் தப்பு தான். நீங்கள் தயவு செய்து வைராக்கியத்தோடு வாங்க. வைராக்கியத்தோடு வந்து இறைவங்கிட்ட என்ன பண்ணுங்கன்னா, நான் விடுறதா இருந்தால் காமம், கோபம், அகங்காரம் பற்று பேராசைப்பட்டுறேன், அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சு வைங்க. இது என்ன சேலஞ்சு? டிஃபன் சாப்பிட மாட்டேன்றது என்ன சேலஞ்சு அப்படின்னா, நான் சொன்னேன், இங்கே காமம் கோபம் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் நான் வரல, என் கடன் அடையிறதுக்காக வந்தேன். நீங்கள் வந்து சன்னியாசி என் மாதிரி உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எது வேணால் ஜெயிச்சுக்கோங்க, எது வேணால் பண்ணிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, என்ன ஏன் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னா. இல்லை பிரதர், நீங்கள் உணவு சாப்பிடாமல் இருக்கிறது, கஷ்டப்படுறது எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். நீங்கள் வைராகியமாக இருந்தால் இப்படி. அப்போ நான் வந்து இந்த விகாரங்களை பற்றி நான் இன்ட்ரெஸ்டே காமிக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு இறைவங்கிட்ட சண்டை போடுங்க, ஏன் என்ன வாழ்க்கை இப்படி வச்சுருக்கேன்னு கேளுங்க, என் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்குறது என்ன பண்ணுன்னு கேளுங்க, சாப்பிட்டு சண்டை போடுங்க, இப்படி பண்ணுங்கன்னாங்க. எனக்கு அது ஒரு பாயிண்டாக பட்டுது அவங்க சொன்னது. சரி, எதுக்கு அவர் கூட சாப்பிட்டு கிஃப்ட்டு தெம்பாக தான் சண்டை போடுமே, எதுக்கு வந்து நம்ம வந்து விரதம் பண்ணிக்கிட்டே இது பண்ணணும்னு. ஸோ பல வருஷமாக விரதங்கள் இருந்த நான் விரதத்தை முதலாக கட் பண்ணது வந்து இந்த சகோதரி கிட்ட இருக்கிற டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான். ஓகே, அந்த கிரெடிட் இந்த சகோதரி தான் போகும். ஆனால் அந்த ஃபுல் கான்வர்சேஷனில் அவங்களோட சண்டை போட்டு தான் திட்டிட்டு தான் இருந்தேன் அவங்கள. ஆனால் அவங்க ரொம்ப அமைதியாக சாதுவாக எல்லாத்தையும் கேட்டு கடைசியாக இன்னைக்கு நான் வந்து அந்த விரதத்தை விட்டது வந்து சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் விட்டது வந்து இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான், நான் உள்வாங்கினதுக்கு அப்புறம் தான். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு இவங்க மேலே ஒரு அன்பு இருக்குது. ஸோ இவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, யாராவது ஒருத்தவங்க கூட பேசவே விருப்பப்படலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்டையும் பேசி புரிய வச்சு ஒரு பாயிண்ட்டை அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். நிறைய அதை பாராட்டியே ஆகணும். நிறைய வந்து இவங்க யாருன்னு தெரியாது, இவங்க எதுக்கு நம்ம கிட்ட கதை பேசுகிறாங்கன்னு தெரியாது. அப்போது நான் சொன்னால் வந்த புதுசாக சொல்கிறேன். ஆனால் அதுக்கும் அக்கறை எடுத்துல இவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி பேசினாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து எனக்கு இவங்க மேலே பெரிய மரியாதை இருக்குது. இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இந்த சகோதரி இது ஒரு அவங்க இப்போ சரீரம் விட்டுருக்காங்க. நிறைய பேர் குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்லலாம் போயிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போது நீங்கள் நான் வீடியோவில் சொன்னதுனால அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் சாந்தி கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணணும், யோகாவில் நீங்கள் நினைவு பண்ணணும்னு தாய்மையோட கேட்டுக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.